ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் கிரிக்கெட் ட்ரேடிங் பண்ணி அதில் இன்கம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள் இப்படின்ற ஒரு டைலாகே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி இன்கம் செட் பண்ணுறதை பற்றி தெளிவாக சொல்லணுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா புரியும்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு நடந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சார் எதிர்பார்க்கவே இல்லை, பாவி பசங்க வின் பண்ணிட்டானுங்க இந்தியா. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு சினாரியோவில். ஏன்னா 100% பாகிஸ்தான் மேலே தான் மோஸ்ட்லி எல்லாருமே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, வின் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஸ்கோர் கொஞ்சம் கம்மி. பட் அதையும் தாண்டி அவங்க புனிதமானது அப்படின்ற மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ மேட்ச்சுக்கு வரேன், இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒஸ்ட்டாக விளாண்டுருக்காங்க. ட்ரேடிங்கை பொறுத்தளவு எந்த டீம் ஒஸ்ட்டாக விளாட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக தருவாங்க, எந்த டீம் நல்லா விளாட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக தருவாங்க. இதுதான் லாஜிக். இப்போது இந்தியா வந்து ஒஸ்ட்டாக விளாண்டதுனால அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து 5, 7, 8ன்னு எகிரிக்கிட்டே போச்சு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அவங்க குறையும் பொழுது தான் நம்மளால் இன்கம் புக் செட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நான் இந்தியா மேலே 5.40ல் 1000 ருபீஸ் போட்டேங்க அந்த நேற்று நடந்த மேட்ச்சில். அதில் எனக்கு 4300, அதாவது இந்தியா வின் பண்ணால் 4300 எனக்கு இன்கமாக கிடைக்கும். இந்த சினாரியோவில் தான் இங்கே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா எனக்கு 1000 ரூபா லாஸ். இப்படி இருக்குது. இப்போ நான் எப்போவுமே மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா, என்னுடைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2 அமௌண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். 2 டீம்லேயுமே க்ரீன் கலரில் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சேஃபான கேமு. எந்த ஒரு லாஸும் இல்லாமல் யார் வின் பண்ணாலும் தோற்றாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இதை தான் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இந்தியா மேலே 5.40ல் போட்டேன் இல்லையா, அந்த 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேட்ச்சு சரி ஓகே, ஸ்கோரு ரொம்ப கம்மி இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து என்ன தான் அடித்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் விழுகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனாலே நான் ரொம்ப நேரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். மேட்ச் நான் பார்த்த வரைக்கும் மேட்ச் மாறவே இல்லை. ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இவங்க விக்கெட்டே எடுக்க மாட்றாங்களே, மற்ற நேரத்துலாம் எடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க நேரம் எடுக்க மாட்றாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சு வந்தாங்க ப்ரைஸ் இந்தியா. ஸோ 5.40லேருந்து 4 பாயிண்ட் சம்திங்கே ஏதோ ஒரு ரேட்டுக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து 1.22லேருந்து 130 நினைக்கிறேன், 135, 34 ரேஞ்சில் வந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தேன், சரி என்ன பண்ணுறது, 1000 ரூபாவது நம்ம காப்பாற்றணும். ஸோ 1000 ரூபா லாஸ் ஆகிடக்கூடாதே, என்ன பண்ணலாம், ஏன்னா ஒன் சைடாகவே தான் போகும் அப்படின்னு நான் நினச்சேன். பாகிஸ்தான் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கோர் கம்மி, அவங்க ஒருத்தர் அடிக்காட்டினாலும் எப்படியாவது சிங்கிளாக தட்டி எப்படியாவது 20 ஓவருக்கு அடிச்சிருவாங்க, போராடியாவது அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு இந்த மேட்ச்சில் சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்தியா மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வைக்காமல் சரி ஓகே இவங்க இந்தியா ஜெயிக்கிறது கஷ்டம் தான் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த 4300 பிரித்து பாகிஸ்தான் மேலே போட்டு யார் வின் பண்ணாலும் ஜஸ்ட்டு ஒரு 300 கிடைக்கிற மாதிரி புக் செட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இதுவே இந்தியா தோற்றுருந்தால் நான் பண்ணதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் அந்த கான்செப்டில் யோசிச்சு தான் நான் பிரித்தது. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே லோ ரன்னு, ஸோ இது கண்டிப்பாக பாகிஸ்தான் அடிச்சிருவாங்கன்னு தான். ஸோ அகைன் இதே உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து மற்றதுக்கு வரேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்தியா வந்து குறையும் பொழுது 300 புக் செட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ ஓகே, 2 சைடு யார் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருது, ஒரு 300 வருது. 300ன்றது ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஸோ இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் மேட்ச்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக மேட்ச்சுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத போய் பார்த்தா மேட்ச் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து செம்மையான ஒரு ஜாக்பேட் மேட்ச் தான். இன்கேஸ் நான் அதிலேயே வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த 4000 கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னாலும் நான் ஒன் சைடாக விட மாட்டேன். இன்கேஸ் நான் அந்த டைமில் பார்த்து கொஞ்சம் லேட்டாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் யார் வின் பண்ணாலும் 3000 ட்ரை பண்ணியிருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5.40ல் இருக்கும்போது 4000 காமிக்குது இல்லையா. இதுவே பாகிஸ்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இந்த ப்ரைஸ்க்கு போயிருப்பாங்க, பாகிஸ்தான் வந்து அந்த 3.40, 4.50 ப்ரைஸ்க்கு போயிருப்பாங்க. ஏன்னா இந்தியா அந்தளவுக்கு ஃபேவரட் வந்துட்டாங்க.
ஸோ அதனால் அங்கே இருக்கிற அமௌண்ட்டை இந்தியா மேலே இருக்கிற அமௌண்ட்லேருந்து 1000 ருபீஸை கீழே எடுத்து பிரித்து போட்டோம்னா பாகிஸ்தான் மேலே ஒரு இன்கம் அமௌண்ட் வந்து அறிவில் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டும் இந்தியா மேலே இருக்கிற அமௌண்ட்டும் கூடயும் அதாவது மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரைஸில் நான் செட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் தான் நமக்கு வந்து சேஃபான கேமாக நம்ம ப்ளே பண்ணுறது நல்லது. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டுமே லாஸ் ஆகாமல் நம்மளால் இன்கமாக எடுக்க முடியும். நான் ஸ்லோவாக தான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஏதோ ஃப்ளோவில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு லைன் என்னடா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது குறையும் போது இந்தியா மேலே இருக்கிற இன்கம்லேருந்து டோட்டல் அந்த 4000லேருந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதிலேருந்து ஒரு 1000 இல்லை 1500 பிரித்து பாகிஸ்தான் என்ன ப்ரைஸில் இருக்காங்களோ குறையும் பொழுது, அதாவது இப்போவே போடக்கூடாது, 5.40 இருக்கும்போதே பிரித்து போடக்கூடாது, அங்கே 10 பைசா கூட தேராது. ஸோ அந்த டைமில் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ப்ரைஸில் போட்டிங்களோ அந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் குறையணும். ரொம்பவே குறைஞ்சா இன்னும் பெட்ரு. அப்போ தான் உங்களால் நல்ல ஒரு அமௌண்ட்டாக எடுக்க முடியும். நல்ல ஒரு அமௌண்ட்டுனா ஒரு 1500, 1800, 1900 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு எடுக்க முடியும். ஸோ இந்தியா ப்ரைஸ் குறையும் பொழுது பாகிஸ்தான் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் தான் இங்கேருந்து 4000லேருந்து ஒரு 1000 ருபீஸை எடுத்து பிரித்து போட்டுறணும். பிரித்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான் கீழே இருக்கு இல்லையா, ரெட் கலர் அமௌண்ட் 1000, அது வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும். அது நம்ம காசு நம்ம வேலெட்டுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இந்தியா மேலே இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யார் வின் பண்ணாலும் லாஸ் ஆனாலும் நமக்கு அமௌண்ட் லாஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துடுதுங்க, அது போகும். ஸோ இந்த மாதிரி மேட்சே விளையாடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப லாஸ் பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். அடுத்த வீடியோவில் இன்னொரு மேட்சோட தெளிவாக உங்களுக்காக சொல்கிறேன். பாய்.